போகணும் சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சார் ரைட் சைட் கூட்டு வாங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க சார். தூரம் டேய் இங்க எதுக்குடா வர சொன்ன? அப்படி என்னடா அர்ஜென்ட்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்ட்டா? யாருக்கு? ஜீவாக்கு. என்னடா சொல்ற? பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி சின்னடி தான். சரி அவங்க வீட்டுக்கு எதுவும் சொல்லல? சொல்லிட்டேனே. இவ்வளவு வேகமா அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுமா? பயந்துட மாட்டாங்க? எனக்கு மட்டும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஆசையா என்ன? என்னடா வர வழியில ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. இதுல இருக்க மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து. டேய் சரி காசு இருக்காடா? என்கிட்ட காசு இருக்குவா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. நீ பாட்டு எதனா உளறி வச்சிட்டு இருக்காத. டேய் நானே டென்ஷனா இருக்கேன். எங்கடா அவன்? ஒண்ணும் இல்ல பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எங்க? அம்மா அம்மா உள்ள ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. யாரும் வரக்கூடாது. ஒண்ணும் இல்லம்மா. சின்ன பைக்ல அடிபட்டு. பைக்கா? இல்ல நீங்க பயப்படாதீங்க. காலையில வெறும் வயித்துல போனப்பவே நினைச்சேன் எதுக்காக இவ்வளவு அவசரமா போனா? அது லைட்டா ஸ்கிட் ஆகி பெரிய அடிலாம் இல்ல. பெரிய அடி இல்லைன்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காம? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லன்னு டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க. ஷர்ட் மேல ரத்தமா இருக்கு. ஐயோ என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல. பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பின்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? சின்ன அடின்னு சொன்னீங்க, இவ்ளோ மெடிசன். ஒண்ணும் இல்ல. என்னங்க சார் இது? கூட்டம் போடாதீங்க சார். ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரி போம்மா. ஐசியூல டாக்டர் எந்த பக்கம் வருவாரு? இந்த பக்கமா வருவார் சார். இந்த பக்கமாவா? தேங்க்ஸ். என்னப்பா? நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டேன். நீ மேலே உள்ளவன் பார்த்துக்குவான்னு பஞ்ச் டைலாக்லாம் அடிக்கக்கூடாது. ரொம்ப பதறி போயிருக்காங்க. 3 நாள் நல்லா ஆயிடும்னு சொல்லணும். சரியா? ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. டாக்டரே நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அவருக்கு செல்லிமுக்கு உடஞ்சிருக்கு. பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு 3 hours ரெஸ்ட்